அனைவருக்கும் வணக்கம். மற்றவங்க தங்களுக்கு செய்த தீங்க மன்னிச்சிரு, ஆனால் மறந்துடாதங்கிற மனம் கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க. சரிதானங்க? தமக்கு செஞ்ச தீங்க நம்ம எப்படி மறப்போம்? எப்படி மறக்க முடியும்? உள்ளொன்று வச்சு புறம் ஒன்று பேசாத உத்தமர் என்பதற்கேற்ப மனசில் ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசாத குணமுடையவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட குணமுடைய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சதெல்லாம் நிறைவேறுமா? அதிர்ஷ்டமாக இருக்குமா? தொழில் வியாபார ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு? குடும்பம் குழந்தைகளுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடப்பு 2026ஆம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்களை சந்திக்குது. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் நாள் நிகழும் செவ்வாய் பயிற்சியில், ஏப்ரல் 14ஆம் நாள் நிகழும் சூரியன் பயிற்சி போன்றவை குறிப்பிடத்தக்க திருப்பங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது. வேத ஜோதிட கணிப்புகள் படி நடப்பு ஏப்ரல் மாதம் புத்துணர்ச்சி கொண்டு வரும் ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தனிநபரின் ஆற்றலை மேம்படுத்தும், அவர்களின் இலக்கை நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கும், உள்ளுணர்வுகளின் வலிமையை அதிகரிக்கும், நல்வாழ்வுக்கு உதவும் வழிகளை காண்பிச்சு தரும்னு சொல்லி நம்பப்படுது. இந்த மாதம் நிகழும் வானியல் மாற்றங்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் தனித்துவமான பலன்களை கொண்டு வரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு காலமாக இது இருக்க போகுது. செய்யும் தொழிலில் போதுமான வருமானம் கிடைக்கும் வருமானத்தை ஆக்கப்பூர்வமான முறையில் நீங்கள் முதலீடு செய்து எதிர்காலத்தை வலுப்படுத்தும் வாய்ப்பை பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. சகோதர உறவின் ஆதரவுடன் புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணிபுரியும் வல்லுநர்கள் இந்த மாதத்தின் முதல் பாதியில் பல தடைகளை சந்திப்பாங்க. ஏப்ரல் 11 அன்று உங்கள் கர்ம அதிபதியான 10ஆம் எண் கிரகம் புதன் 4ஆம் வீட்டில் நீச்சமடைகிறதால அலுவலகத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு எதிராக திரும்ப அதிக வாய்ப்பு இருக்குது. கடுமையான தகவல் தொடர்பு இடைவெளி உங்கள் உயர்வை அதிகாரிகளிடமிருந்து அதிருப்திக்கு வழிவகுக்கும். சிலருக்கு எதிர்பாராத அல்லது விரும்பத்தகாத வேலை இடமாற்றத்திற்கான வலுவான அறிகுறிகள்லாம் தென்படும். இருந்தாலும் ஏப்ரல் 14 அன்று உங்கள் பலனின் அதிபதியான சூரியன் படைப்பாற்றலின் 5ஆம் வீட்டில் உச்சம் பெறுவதால் உங்கள் புதுமையான திறன்களும் அறிவுசார் ஆற்றல்களும் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறப்போகுது. தகவல் தொழில்நுட்பம், கல்வி அல்லது படைப்பு துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. 7ஆம் வீட்டில் வீற்றிருக்கும் உங்கள் லக்னாதிபதி குரு உங்களை தொடர்ந்து பாதுகாத்து சரியான முறையில் வழிநடத்துவார். வணிகம் மற்றும் சுய வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் உரிமையாளர்களுக்கு உங்கள் லக்னாதிபதியான குரு பகவான் உங்கள் 7ஆம் வீட்டில், அதாவது தொழில் வீடு சரியாக அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான பாதுகாப்பு அரணாக இருக்க போகுது. நீங்கள் உங்கள் தொழிலை உயர்ந்த அறநெறி மற்றும் ஒழுக்கத்தோடு நடத்துவீங்க. இது உங்கள் பிராண்டின் மதிப்பை பன்மடங்கு அதிகரிக்கும். இருந்தாலும் 7ஆம் அதிபதியான புதன் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 30 வரை 4ஆம் வீட்டில் நீச்சமடைகிறதால ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் ஆவணத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி அதை நீங்கள் 2 முறைக்கு கவனமாக படித்து பார்க்கணும். ஏப்ரல் 19 அன்று ஆதாயங்களின் அதிபதியான 11ஆம் கிரகம் சுக்கிரன் தனது சொந்த ராசியான ரிஷபத்தில் 6ஆம் வீடு பிரவேசிக்கும். இது போட்டி நிறைந்த தொழில்களில் உங்களுக்கு முழுமையான மேலாதிக்கத்தை வழங்கும். சேவை சார்ந்த தொழில்கள், மருத்துவமனைகள் மற்றும் மருந்து துறைகளில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்க போகுது. மேலும் நிதி மற்றும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சவாலாக இருந்தாலும் இறுதியில் பெரும் நிம்மதி அளிக்கும். உங்கள் செல்வத்தின் அதிபதியான 2ஆம் கிரகம் சனி செவ்வாயோட 4ஆம் வீட்டில் அமைஞ்சிருக்கிறதால வீட்டு பழுதுபார்ப்பு, வாகன பராமரிப்பு அல்லது சொத்து வரிகளுக்காக நீங்கள் பெருமளவில் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. பணம் தண்ணீரை போல வெளியேறுவது போல நீங்கள் உணர்வீங்க. ஆனால் ஏப்ரல் 14க்கு பிறகு 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சூரியனின் செல்வாக்கு வணிகம் அல்லது கடந்த கால முதலீடுகள் மூலமாக திடீர் நிதி ஆதாயங்களை கொண்டு வரும்.
மேலும் ஏப்ரல் 19க்கு பிறகு 11ஆம் அதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் வலுவாக இருக்கிறதால உங்களுக்கு சேர வேண்டிய பழைய கடன்கள்லாம் நீங்கள் எளிதாக வசூல் செஞ்சுருவீங்க. அதோட உங்கள் சொந்த கடன்களை தீர்க்கறதுக்கு வழிகளையும் புத்திசாலித்தனமாக கண்டுபிடிப்பீங்க. மேலும் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மார்பு மற்றும் இதய பகுதியை ஆளும் 4ஆம் வீட்டில் அசுப கிரகங்களான சனி மற்றும் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க உடல்நல அபாயங்களை ஏற்படுத்தும். இதய பிரச்சனைகள், நெஞ்சு சளி, அடைப்பு அல்லது கடுமையான மனக்கவலை ஆகியவற்றால் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தூக்கமின்மை உங்களை ரொம்பவே பாதிக்கும். உங்களுடைய தாயாரின் உடல் நலத்திலையும் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அதிக மருத்துவ செலவுகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 7ஆம் வீட்டிலிருந்து உங்கள் லக்னத்தின் மீது குருவின் சுப பார்வை இருக்கிறதால இந்த உடல்நல பிரச்சனைகள்லாம் சீக்கிரமே கட்டுக்குள்ளே வந்துடும். ஏப்ரல் 14 அன்று சூரியன் வலுப்பெற்ற பிறகு உங்கள் தன்னம்பிக்கையும் உடல் வலிமையும் இரட்டிப்பாகும். குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை, குறிப்பாக இல்லற சூழல் ரொம்பவே நிலையற்றதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் கடுமையான தாக்கம், கடுமையான சொத்து தகராறுகள், சட்ட ரீதியான அச்சுறுத்தல்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன், குறிப்பாக உங்கள் தாய் அல்லது நெருங்கிய உறவினர்களுடன் கசப்பான வாக்குவாதங்களுக்கு வழிவகுக்கும். வீட்டில் நிலவும் சூழல் முற்றிலும் அமைதியற்றதாக இருக்கும். ஆனால் ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 14 அன்று உச்சம் பெற்ற சூரியன் உங்கள் 5ஆம் வீட்டில் குழந்தைகளின் வீடு நுழையுது. இதன் காரணமாக உங்கள் குழந்தைகள் அபாரமான முன்னேற்றத்தையும் வெற்றியையும் அடைய போகிறாங்க. அவர்களின் வெற்றிகள் சச்சரவுகளை மறைத்து உங்கள் இல்லறத்தை அளவற்ற மகிழ்ச்சியால் நிரப்ப போகுது. மற்றும் உங்கள் லக்னாதிபதி குரு 7ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பாறை போல உறுதுணையாக நின்று இந்த கடினமான காலகட்டத்தை கடந்து செல்ல முழுமையான ஆதரவை வழங்குவாங்க. மேலும் கல்வி மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் மாதத்தின் முதல் 2 வாரங்கள் மாணவர்களுக்கு ரொம்பவே கடினமாக இருக்கும். ஏன்னா அடிப்படை கல்வியை குறிக்கும் 4ஆம் வீட்டில் கடுமையான தீய கிரகங்கள் நிறைஞ்சிருக்கிறதோட கல்வியின் காரகனான புதன் நீச்சமடைகிறது. கவனம் செலுத்துறது முற்றிலும் சாத்தியமற்றதாக இருக்கும். இருந்தாலும் சூரியன் புத்தியை குறிக்கும் 5ஆம் வீட்டில் ஏப்ரல் 14 முதல் உச்சம் பெற்றவுடன் ஒரு மாயாஜால மாற்றம் நிகழப்போகுது. உங்கள் கிரகிக்கும் திறன் அபாரமாக மாறப்போகுது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அல்லது உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தேசிய அல்லது சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவாங்க. உங்கள் 4ஆம் வீட்டில் சனி, செவ்வாய், புதன் சேர்க்க காரணமாக வீட்டில் சில அமைதியின்மை மற்றும் சொத்து சம்பந்தமான மன அழுத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் குடும்பத்தில் ஏற்படும் சச்சரவுகளை குறைக்க பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 4ஆம் வீட்டில் உள்ள கடுமையான செவ்வாய், சனி மற்றும் பலவீனமான புதன் தோஷங்களை தடுத்து உங்கள் வீட்டில் அமைதியை மீட்டெடுக்க 10ஆம் அதிபதியான புதனின் நீச்சத்தை நீக்கவும், உங்கள் பணியிடத்தில் உள்ள குழப்பங்களை தெளிவுபடுத்தவும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்க. மேலும் உங்கள் 4ஆம் வீடு உங்கள் தாயாரும் கடுமையான ஜோதிட பாதிப்புகளையும் எதிர்கொள்வதால் உங்கள் தாயை கௌரவிக்கிறதும் அவங்களுக்கு சேவை செய்கிறதும் தினமும் அவரது ஆசிகளை பெறுவதும் மிக உன்னதமான மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையும். மேலும் வீட்டில் ஏற்படும் அமைதியின்மை, கோபம் மற்றும் சட்ட ரீதியான தகராறுகளை குறைக்க ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலும் அனுமனை வழிபட்டு அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் குறையும். நம்பிக்கையோட வழிபாடு பண்ணுங்க. மேலும் சாதனை வில் என்பதற்கேற்ப சராசரி மனிதனாக பிறந்து நல்ல செயல்கள் செய்தும் பொறுப்பாக பணி செய்தும் பேரும் புகழும் பெருமையும் அடையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக கிடைக்கும். புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கம் உள்ள நபர்களோடு சேர்ந்து சிரமப்படும் வாய்ப்புகள் இருக்கிறதால நீங்கள் விழிப்போட செயல்படுறது நல்லது. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகளால் மனக்கசப்புகள்லாம் தோன்றி பின்னர் படிப்படியாக நிலைமை சீராகும். உத்தியோகஸ்தர்கள் வருமான வரித்துறை, சுங்க இலாக்கா, தணிக்கைத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிக்கிறவங்களுக்கு தன் துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளின் நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை பெறுவீங்க. தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலில் சிறிது சுணக்கமான நிலை அடைவாங்க. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வாங்க. புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவாங்க. பொருளாதார வரவுகள்லாம் சமச்சீராக இருக்கும். நல்ல செயலுக்கேற்ப புகழ் கிடைக்கும். பெண்கள் முன்னேற்றம் காண்பாங்க. வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வீண் வாதங்களை கண்டிப்பாக தவிர்த்திடுங்க.
அடிக்கடி அவசியமில்லாமல் பயணம் செய்கிறதையும் தவிர்க்கணும். நீங்கள் பணியிட மாற்றம் உறுதிப்படுத்துதுங்க. பெற்றோருக்கு உதவி செய்கிறதால மிகுந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். கலைத்துறையினர் சிறந்த நிலைக்கு வரலாம். வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வாய்ப்புகள்லாம் வந்து குவியும். எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் நிராகரிக்கவே கூடாது. அரசியலில் உள்ளவங்க ரொம்பவே சிறப்பான பலன்கள்லாம் காண்பாங்க. அரசிடமிருந்து சலுகைகள் கிடைக்குங்க. உயர் பதவிகள்லாம் கிடைக்கும். அதே வேளையில் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கலாம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு படித்து நல்ல தேர்ச்சியும் புகழும் பெறுவாங்க. ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்கள் திறமையை நல்ல வெளிப்படுத்தி பெயரும் புகழும் பெறுவாங்க. படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள்லாம் தாராளமாக கிடைக்கும். மேலும் இந்த மாதம் தன்னம்பிக்கை வளரும். பணவரவு திருப்தி தரும். வாய்க்கு ருசியான உணவெல்லாம் கிடைக்கும். வாக்குவன்மை அதிகரிக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. ஆனாலும் தேவையில்லாத வீண் பேச்சை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அறிவு திறன் அதிகரிக்கும். பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வரலாம். கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரைக்கும் இருந்த தொய்வு நீங்கும். லாபம் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்குவீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. காரியங்களை செஞ்சு முடிக்கிறதுல திறமை வெளிப்படும். பணவரத்து கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பதவி தேடி வரும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையுமே நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மனோதிடம் உங்களுக்கு கூடும். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தடைகள்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம் உங்களுக்கு. பாதியில் நின்ன காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. நீங்கள் திடீர் குழப்பம் ஏற்படுங்க. தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்வாங்க. எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் வந்து சேரும். வியாபாரிகள் சிலர் வெளிநாட்டில் கிளைகள்லாம் தொடங்குவாங்க. குலதெய்வத்தை வணங்குறதுல ஏற்பட்ட தடை தாமதங்கள் விலகும். கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பு உயரும். பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைச்சாலும் கூட அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சண்டைகள்லாம் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்துக்கோங்க. அதுதான் நல்லது. மேலும் இந்த மாதம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வாகன சேர்க்கை ஏற்படும். சகோதரர்கள் மத்தியில் ஒற்றுமை கூடும். சொத்து பிரச்சனையில் நல்ல முடிவு வரும். வழக்குகள்லாம் சாதகமாகும். திருமணம் நடத்துறதுல ஏற்பட்ட தடை தாமதங்கள் நீங்கும். வேலை செய்யும் பிள்ளைகள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. மேலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனசில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்குங்க. சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனமாக இருங்க. முயற்சிகள் சாதகமான பலன் தரும். பணவரத்து அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்கிறது நல்ல பலன் தரும். வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து திருப்தி தரும். புத்தி சாதுரியத்தால் எல்லாத்தையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீங்க. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வுகள் வந்து சேரும். தொழிலதிபர்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வாங்க. வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெற்றோர்கள் பாராட்டப்படுவாங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல தீர்வுக்கு வரும். பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வணங்க எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். செயல்திறமை அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள், வெள்ளி. மேலும் ஞாயிறு, வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும் சாமந்தி பூவை குருவுக்கு அர்ப்பணிங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.